அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 27 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,965 நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. அப்போ ஓப்பன் எபோ இருக்கிறாங்க. அப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வச்சும் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சு மேலே தான் கிடைக்கும். ஓப்பன் பிலோ கட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் எபோ இருக்கிறப்ப நம்மளுக்கு மேலே தான் ரேஞ்ச் இருக்க போது நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 15 மினிட்ஸ் கண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கண்டில் ஹை லோ மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கும். பட் ஆனால் பெருசாக இம்பேக்ட் இல்லை, சைடுவே தான் போயிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் மார்க்கெட் மேலே போனாங்க. ஓகேங்களா? அது பையர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்திருக்கணும். ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதில் நம்ம ஒரு பொசிஷன் ஹோல்டிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காலும் லோ போடுது, புட்டும் லோ போடுது. அப்போ ரெண்டு சைடுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கம்மியாக இருக்குது. பையர் வந்து இன்னைக்கு அதிகமாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் R1ல வந்து காலைல ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு மேலே இருக்கிறப்ப R1ல கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு அங்கேருந்து திருப்பி கீழே வந்தாங்க. திருப்பி சப்போர்ட் எடுக்கிறாங்க. திருப்பி கீழே வந்துட்டு ஓப்பன் நியரஸ்ட்டாக வந்துட்டு திருப்பி நம்மளுக்கு 24 நம்ம 1 ஹவர் சார்ட்டில் வந்து நம்மளுக்கு 24 150 போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் போகலை. 24 130 போயிட்டு திருப்பி அங்கேயே சைடு வேவாக முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வரைஞ்சிக்க சொல்லியிருந்தோம். ஓப்பன் கேப் அப்பு பாசிட்டிவ்ல வந்து 24,200 வச்சு 24,200 பக்கம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஓப்பன் ஆகலை. கீழே தான் ஃப்ளாட் ஓப்பனாக தான் பண்ணாங்க. ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு எபோ ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருக்கிறாங்க. ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருக்கிற வச்சுமே நல்ல ஒரு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு சினாரியோ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 150ங்கிறது ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 200 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 24 130ஓடய மார்க்கெட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லெவல் தான் இன்னைக்கு கிடைச்சிருந்து. பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. பையர் வந்து இன்னைக்கு ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்கிறப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி காலும் லோ போடுது, புட்டும் லோ போடுது அப்படின்னா நமக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.